இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வெறும் மிளகாய் தூள் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட சமையலில் எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, வெறும் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள்னு அடிக்கடி சொல்லுவேன். அது எப்படி ரெடி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் நீட்ட மிளகாய் இருக்குது பாருங்கள், நீட்ட வத்தல் இருக்குது பாருங்கள், அது மாத்திரம்தான் நான் எடுப்பேன். குண்டு வத்தல் எடுக்க மாட்டேன். நீட்டு வத்தல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இன்னொன்று காஷ்மீரி மிளகா இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். இது என்னென்ன அளவுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நீட்ட மிளகா இருக்குது பாருங்கள், அது 1 கிலோ எடுத்திருக்கேன். நான் காம்பு எடுக்க மாட்டேன், அப்படியே போட்டு அரைச்சிடுவேன். அதனால் உங்களுக்கு வேணால் காம்பு எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகா இருக்கு இல்லையா, அது 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ நீட்ட மிளகா, 1/4 கிலோ காஷ்மீரி மிளகா, இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் தீந்து போச்சு, அதனால் காய போடாமல் அரைச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு காய போட்டு அரைக்கணுன்னா நீட்ட வத்தலை மட்டும் காய போடுங்க. காஷ்மீரி மிளகாயை காய போடாதீங்க, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அப்படி காய போடணுன்னா நீட்ட வத்தலை மட்டும் காய போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, ரைஸ் மில் இருக்குது பார்த்திங்களா, மில் இருக்குல்ல, அதில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா, ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. என்னோடய பெரிய பையன்தான் அரைச்சிட்டு வந்தாங்க. அதனால் நீ அங்கே காய போட வேணாம்ப்பா, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மூக்கில் ஏறிடும் பிள்ளைக்கு அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர சொல்லிட்டேன். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் அங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது லைட்டாக அந்த கரண்டியை வச்சு உடச்சி விட்டோம்னா சரியாக போயிடும். அது ஆற ஆற சரியாக போயிடும். இந்த மிளகாத்தூள் எல்லா சமையலுக்குமே நல்லாயிருக்கும். கலரும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. நீங்கள் கலரை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அந்த காஷ்மீரி மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு கலர் அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம், நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். அதனால நான் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்குவேன். நான் கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா வந்தது இல்லையா, ஒரு வருஷம் வந்தது இல்லையா, எத்தனையோ வருஷம், 4 வருஷமோ 5 வருஷமோ ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டில் சேல் பண்ணுவேன். பொடி பக்கத்தில் மாத்திரம்தான், யார் யாருக்கு வேணுமோ அந்த மாதிரி சேல் பண்ணுவேன். அவங்க வாங்கிட்டு போவாங்க. அவங்க சொன்னது மீன் குழம்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு, மட்டன், அதாவது நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு தெரியாது, நாங்கள் செய்ய மாட்டோங்கிறக்காண்டி எனக்கு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இதை செஞ்சு பார்ப்பாங்க, செஞ்சு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மீன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும், தனி மல்லித்தூள். ஏன்னா இது தனி மிளகாய்த்தூள், நீங்கள் தனி மல்லித்தூள் தான் போடணும். 1க்கு 2ன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் போடணும். ஏன்னா நமக்கு அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். நான் நான்வெஜ் யூஸ் பண்ணாதனால நாங்கள் செய்ய மாட்டோங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த இதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த அளவு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே இதே அளவு தான் அரைப்பேன். இப்போ அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பொடி செய்கிறோமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த அளவு நான் போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குரல் ரொம்ப இதாகிருச்சு. ஏன்னா தொண்டையெல்லாம் ஒரே எரிச்சல், காதெல்லாம் எரிச்சல், அந்த நாக்கெல்லாம் அப்படியே லைட்டாக தான மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் சாப்பிட்டுட்டு இந்த பேக்கெட் ஐட்டம் கடையில் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியை நான் சொல்ல விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். நாங்கள் எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுக்காக கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, அடுத்து எனக்கு, அடுத்து என்னோடய சின்ன பையன், அடுத்தது என்னோடய ஹஸ்பண்டு, 4 பேருக்குமே உடம்பு சரியில்லை. கரெக்டாக ஒரே மாதிரி அந்த தொண்டையில் எரிச்சல், காது வலி. அது கிளைமேட் மாறுது, அதுவும் சொல்லிக்கலாம், அதுவும் ஓகே தான். ஆனால் ஒரு சேர அப்படியே அந்த நாக்குலலாம் ரொம்ப இதாகிருச்சு. அதனால் நான் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்மளே சேல் பண்ணிட்டு தானே இருந்தோம், அதனால நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். நம்ம பார்த்து அரைக்கிற மாதிரி இருக்காது. அதை நான் தெரியல, அது எப்படி வேணாலும் அவங்க பண்ணிக்கிட்டோம்.
உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சின்னா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்களே நம்மளே ரெடி பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் என்னோடய ரெசிபியை உங்களுக்கு சொல்கிறேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.